நான் டாக்டர் வெங்கடேஷ் குமார், சீனியர் கன்சல்டன்ட் ஸ்பைன் சர்ஜன், ஏஷியன் ஆர்த்தோபெடிக் இன்ஸ்டியூட், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். ஸோ ஒரு 84 வயது பேஷண்ட் ஒருத்தாங்க எங்ககிட்ட பேக் பெயின் அண்ட் ஒரு 4-5 அடி கூட 4-5 ஸ்டெப்ஸ் கூட நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணாங்க, எதுவும் ஒர்க் ஆகலை அப்படின்னு வந்தப்போ அவங்கள நம்ம அவங்கள எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சிவியர் நரம்பு அழுத்தம் இருந்தது. ஸோ அதை ரிலீஸ் பண்ணணும். அதை யூஸ்வலாக எப்படி அவருக்கு முதுகில் அந்த ஸ்கோலியோசிஸ் டிஃபார்மிட்டியும் மல்டிபிள் லெவலில் வந்து நரம்பு அழுத்தம் இருந்ததுனால எல்லோரும் ஓப்பன் சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவருக்கு பேஸ்மேக்கரும் பைபாஸ் சர்ஜரியும் பண்ணியிருந்ததுனால நிறையா அனஸ்தீசியா அண்ட் கார்டியாக் ரிஸ்க் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு 8 மில்லிமீட்டர் ஹோலில் வந்து ஒரு தொலையில் வந்து ஒரு எண்டோஸ்கோபிக் சர்ஜரி, கீஹோல் சர்ஜரி வித் பிளட் லாஸ் இல்லாமல், சூச்சர் இல்லாமல் ஒரு சர்ஜரி நம்ம ஆஃபர் பண்ணோம். அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். அந்த சர்ஜரி ரொம்ப அன்இவென்ட்ஃபுல்லாக வித்தின் ஒரு 40-45 மினிட்ஸில் முடிஞ்சு பேஷண்ட் வந்து ஒரு 24 ஹவர்ஸில் வந்து கம்ஃபர்டபுளாக பெயின் இல்லாமல் நடந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போனாங்க. தேங்க்யூ சார். மெடிக்கலி சொல்லணுன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைன் சர்ஜரினாலே வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருக்கும், லைஃப் லாங் பெயினில் இருக்கணும் போஸ்ட் சர்ஜரி, இல்லை சர்ஜரி பண்ணால் பெராலிசிஸ் ஆகும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இப்போது இருக்கிற அந்த மாடர்ன் டெக்னிக்ஸில் we can avoid and then we can give them good quality of life, early mobility, good quality of life. நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் பிகம் வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஸ்மாலர். அதனால் கஷ்டப்பட வேண்டியதில்லை. இந்த பேக் ப்ராப்ளம்ஸை வச்சுட்டு லைஃப் லாங் கஷ்டப்பட வேண்டாம். No need of fear, sir. Cover ஆகும் சார், கவர் ஆகும். So during the surgery time, what was the most challenging for you? Challenging was the bleeding part because பேஸ்மேக்கர் எல்லாம் இருந்தனால ஒரு ரொம்ப க்ரானிக்காக பிளட் தின்னரில் இருந்தவங்க. ஸோ நம்ம அனஸ்தீசியா டீம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான டீம், ரொம்ப நல்லா ஹைப்போடென்சிவ் அனஸ்தீசியா கொடுத்தாங்க. ஸ்டில் ப்ளீடிங் வாஸ் த ஃபேக்டர். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது எதுவுமே நார்மலாக இருக்க வேண்டிய இடத்துல அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது, அனாட்டமி எல்லாமே டிஸ்டர்ப்டடாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். தேங்க்யூ. Dr. Ravi Pachamuthu, I would like to welcome our Senior Director and Department Head of the Orthopedics Department, Dr. Bose, Dr. Vignesh, Dr. Venkatesh, for the wonderful surgery performed for a 84-year-old man with a pacemaker and CABG. Nowadays in India, the population of geriatry is going up. Now 10 to 15% is going up. Now it is 150 million now. Another 10 years it will be 200 million. Therefore, we should have a specialist to look after the geriatric population. For cardiac care, for orthopedic care, for degenerative diseases, it has to be taken care very well, meticulously and delicately. Because of this, because the end of the result is outcome, they have to be functionally mobile and they have to do their own activity. That is the purpose of this program. With this note, I would like to thank the department for performing the wonderful procedure. For this, the infrastructure and facilities should be available. We call it as VAS. You should have a visualization with equipments for 4K, like that we have 3D, 4K, we should have equipments. Then you should have the access. Doctors with specialists has been trained in different countries for more than 1 year for doing this procedure, performing it delicately and in a very meticulously, precisely. Then we should have the surgical equipments availability. For this keyhole surgery, we need a single portal system, minute instruments, long instruments, and radio frequency ablation and high speed burr. All these equipments are needed, and Holmium laser, YAG laser for bone cutting. All these facilities are available in the hospital with our chairman. They are able to perform this program very well. With this, I would like to invite the team for explaining about the details of this case. Thank you, sir, for your kind words. May I now invite Dr. Vijay Bose to address the gathering. Thanks. So the orthopedic department in SIMS actually is world renowned. We get the patients from all over the world. The main thing about the orthopedic department in SIMS is very sub-specialized. So nowadays medical knowledge is so much, technically so much that one person cannot know, one orthopedic surgeon cannot know all orthopedics. So like that we have 5 subunits. So we have doctors who specialize only in joint replacement surgery, only in sports medicine, only in spine, only in foot and ankle, and only in trauma or injuries. So like that, because it is so vast now,
We cannot. So that's the biggest advantage. And very few institutions in the world have, in India, have this set of specialization. So we're very happy that our spine colleagues, Dr. Venkatesh and Dr. Vignesh, have done this remarkable procedure. There's been a breakthrough in spine surgery, and they will let you know what really has been done. Thank you. Thank you, sir, for your valuable insights and encouragement. To provide an overview of this unique and challenging case, I now invite Dr. G. Venkatesh Kumar, where he will take us to the surgical approach and successful outcome. Venkatesh, Venkatesh, Okay. So, good morning. Thank you all for being here. I would like to thank our chairman and our Vice President Raju sir and our team members for helping us through this entire journey. So as we all know, India is going towards aging population, and aging population means your spine is also aging. So we come across degenerative cases, அதாவது age related wear and tear வந்து இப்போ almost predominant number of spine pathology வந்து age related wear and tear. And overall data என்ன சொல்லுதுன்னா almost 80 to 85% of us will have back pain at some point in our lives, where predominantly most of them can be treated conservatively, அதாவது without surgery. And the surgical indication உள்ள patients வந்து spine surgery சேஃபாக கன்வென்ஷனலாக எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணணும் அந்த மாதிரி there are patients coming up with a lot of doubts. So இப்போ வந்து we have been doing this single incision endoscopic spine surgery in about 6 to 8 mm incision, where the hospital stays only 24 hours. There is hardly any blood loss கிடையாது, unnecessary collateral damage, muscle stripping, pain கிடையாது, sutures கிடையாது. So we have developed and we have been practicing this technique for quite some time. We have a good amount of cases. So இப்போ நம்ம பேச போகிற பேஷண்ட் என்னென்னா, he is a 84-year-old patient who had minimal back pain and not able to walk even few steps. ஒரு 2-3 steps கூட நடக்க முடியல. That's when he presented to us. நம்ம எக்ஸாமின் பண்ணும்போது we found out that he has a severe deformity in his spine. அதாவது ஸ்பைனே வந்து கம்ப்ளீட்டாக கோணலாக S-shaped deformityன்னு சொல்லுவோம், ஒரு degenerative scoliosis deformityன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு S-shaped deformityயோடு வந்திருந்தார். Plus he had severe nerve compression because of this degenerative scoliosis, which is causing medical terminology multi-level spinal stenosis ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி multi-level stenosis, நரம்பு அழுத்தம் ஜாஸ்தியாக இருந்தது. நரம்பு அழுத்தம் இருந்ததுனால தான் ஒரு few steps கூட வாக் பண்ண முடியல. And he has met multiple people and got multiple opinions. நம்மக்கிட்ட வந்தப்போ நமக்கு சேலஞ்சிங்கான பார்ட் என்னென்னா பார்த்தீங்கன்னா, he has a pacemaker. ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இஎஃப்னு சொல்லுவோம், அது 38 to 40% தான் இஎஃப் ஃபங்க்ஷன் இருந்தது. இஸ் காட் அ பைபாஸ் சர்ஜரி 10-15 years பேக் ஆன் பிளட் தின்னர்ஸ். ஸோ ஸ்பைனல் சர்ஜரியில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து என்னென்னா ஹைப்போடென்சிவ் அனஸ்தீசியான்னு சொல்லுவோம். ரொம்ப ப்ளீடிங்கை வந்து ரொம்ப குறைவாக கொடுக்கணும், ஹைப்போடென்சிவ் அனஸ்தீசியா. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஸோ தி இனிஷியல் ஆப்ஷன் கிவன் டு ஹிம் வாஸ் ஓப்பன் சர்ஜரி, வேர் வி கம்ப்ளீட்லி நம்ம வந்து என்னென்னா அந்த டிஃபார்மிட்டி, அந்த கோணலாக இருக்கிறத வந்து கரெக்ட் பண்ணி இந்த நரம்பு அழுத்தத்தை ஃப்ரீ பண்ணி விடணும். அது ஒரு எக்ஸ்டென்சிவ் சர்ஜரி. அவருடைய ஏஜுக்கும் அவருடைய காம்ப்ளிகேஷன்ஸுக்கும் அந்த சர்ஜரி வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் நாட் பாசிபிள். இட்ஸ் ஹை ரிஸ்க். ஹை ரிஸ்க் மீன்ஸ் உயிருக்கே ஆபத்தாக கூடிய அளவுக்கு முடியலாம். அப்படிங்கிறதுனால we explained him about this keyhole surgery, which is called uniportal endoscopic surgery. Its advantages, pain wise எந்த மாதிரி இருக்கும், blood loss எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ anesthesia complications எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் we explained. And then the procedure went uneventful. Patient was discharged in 24 hours. He had no pain. அந்த காலில் இருக்கிற radiating pain is gone. Now he is able to walk comfortably for 20 to 30 minutes. We have started him on exercises also in about 3 weeks time. 2 to 3 weeks exercises ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் இந்த ஃபீல்ட் ஆஃப் டீஜெனரேட்டிவ் ஸ்பைன் பொறுத்த வரைக்கும். ஸோ நாட் ஆல் ஸ்பைன் டீஜெனரேட்டிவ் ஸ்பைன்ஸ் ரெக்வயர் திஸ் இம்ப்ளான்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ வெறும் வந்து இதோடைய கான்செப்ட் என்னென்னா, என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை மட்டும் அட்ரஸ் பண்ணிவிட்டு மற்ற வேறு எதையுமே டச் பண்ணாமல், அதாவது இது நார்மல் ஸ்பைனல் அனாட்டமியை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்லி த ப்ராப்ளமை மட்டும் நம்ம பிக்கப் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரிலீஃப் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோடைய த ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் ப்ரொசீஜர்.
Thank you, sir, for sharing the valuable information. I now invite Dr. Vignesh Jayavalan to share his perspective on the case and the advantages of this advanced endoscopic technique. On him, sir. First of all, thank you so much for all of you to be here. And regarding the surgery, most of the part எல்லாமே வந்து சார் சொல்லிட்டாரு. But one thing which I want to emphasize is, it is like spine surgeryனாலே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பயத்தை உண்டாக்கி இருந்தது. Because it is like நம்ம ஸ்க்ரூ போட போகிறோம், எங்கே அது நரம்பை வந்து அழுத்திடுமோ, இல்லை நரம்பை டேமேஜ் பண்ணிடுமோ, இல்லை டியூரேஷன் அதிகமாகிடும், இல்லை அதனால் கை கால் விழுந்துருமோன்ற ஒரு பயம்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நவ் ப்ரெசன்ட் டெக்னாலஜி அண்ட் ஆல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால, ஒன் திங் we were able to perform the same surgery without using any screws or rods or any instruments or anything. அவங்களோட மேஜர் அனாட்டமியை எதையுமே டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் நம்ம ஒரு சின்ன தொலை வழியாக உள்ளே போய் அந்த நரம்பு தண்டில் இருந்த அழுத்தத்தை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டோம். அண்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் லெவல், இட் இஸ் லைக் 2 லெவலில் போய் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இட் இஸ் லைக் அ மேஜர் கேம் சேஞ்சர் மாதிரி. இட் இஸ் லைக் this will like be an example that we need not be afraid of spine surgery. It is like any other normal surgery மாதிரி இந்த சர்ஜரியை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அளவுக்கு it has given us a great confidence from this particular procedure. Keeping Pacemaker to position. Yes sir, it was under general anesthesia. And again it is like ஒரு ஜென்ரல் அனஸ்தீஷான்ட்டு கொடுக்கும் போதும் இட் வாஸ் அ சேலஞ்ச் ஃபார் அஸ். ஏன்னா வந்து இட் இஸ் லைக் ஒரு ஆப்ரேஷனை நம்ம 3 hour 4 hour பண்ண போகிறதுனா, வாட் தே சேட் இஸ் அவரோட வயசுக்கு அண்ட் அவரோட ஹார்ட் கண்டிஷனுக்கு இவ்வளவு நேரம் தான் நாழி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 45 minutesலேருந்து ஒரு 1.5 hours மேலே நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்க முடியாது. தட் வில் ஸ்டார்ட் டேமேஜிங் நாட் ஜஸ்ட் த ஸ்பைன். இட் இஸ் லைக் ஒரு ஸ்பைனில் ஆப்ரேஷன் இந்த ஏஜில் பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்பைனை பற்றி மட்டும் யோசிக்க முடியாது. ஐ ஹாவ் டு திங்க் இஸ் ஹார்ட்டு, லங்கு, அதோட பர்ஃபார்மன்ஸும் அந்த ஏஜுக்கு எவ்வளோ மாற்றங்களை கொடுக்கும். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வி ஹாவ் டு ஷார்டன் த ஸ்பைன் அண்ட் டூ த கம்ப்ளீட் ஒர்க் வித்தின் தட் ஸ்மால் டைம். He had a pacemaker problem, and not only pacemaker problem, அவருக்கு ஒரு bypass surgery ஏற்கனவே பண்ணியிருந்துச்சு. So that was the reason ப்ரீவியஸாக பண்ண ஹாஸ்பிட்டல்லையும் they said it is like we will do the surgery but we cannot guarantee you complete this thing, not because of the spinal procedure alone, because of all these side effects எல்லாமே இருக்கிறதுனால. அவர் பேஸ்மேக்கர் கேக்குறாரு. பேஸ்மேக்கர் ஆல்ரெடி இருக்கு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. He has got a pacemaker. வந்து இப்போ வந்து ஒரு 40 வயசு அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் யாரும் இல்லைன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து அதை ஓப்பனாக பெருசாக பண்ணுவாங்க, பெருசாக போட்டு 4 மணி நேரம் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து சாதாரணமாக பண்ணுறது. ஆனால் இவருக்கு வந்து அப்படி பண்ண முடியாது, அதான் அந்த பண்ண முடியாது. It was a big challenge to do a usual procedure. ஹார்ட் Pacemaker வந்து it's related to cardiology. Yes sir. So நீங்க ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் தான் பண்ணிருக்கீங்க. Yes sir. So கார்டியாலஜிஸ்டும் கூட இருந்தா அது கார்டியாலஜி ஒப்பீனியன் வாங்கிட்டு அது கார்டியாலஜிஸ்ட் தியேட்டரில் பேஸ்மேக்கருடைய செட்டிங்ஸ் Setting மாற்றுறதுக்கும் மட்டும் கார்டியாலஜிஸ்ட் தியேட்டரில் இருப்பான். எஸ். சார் இதில் இந்த நீங்கள் பயன்படுத்திருக்க கருவியில் அல்லது அந்த டெஸ்டிங் ப்ராசஸில் எதுலையாவது இந்த ஏஐ டெக்னாலஜி அது எதுவும் ஹெல்ப் ஆச்சா, இல்லை இது அதை தாண்ட இது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்? இல்லை சார், இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர். ஏஐ வந்து இப்போ தான் R&Dயில் இருக்குது. ஏஐ வித் யூனிபோர்ட்டல் எண்டோஸ்கோப்பி இன்னும் எனிவேர் இந்த வேர்ல்டு இன்னும் இங்கே யாரும் யூஸ் பண்ணலை. பட் அது இன்னும் ரிசர்ச்சில் இருக்குது. இன்னும் ப்ராப்ளம் இன்னது 1 or 2 years இட் வில் கம். நம்ம இப்போ வந்து இந்த தருணத்தில் வந்து ஏஐ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மெடிசனில். இப்போ ஏஐ நிறைய பேர் நீங்கள் எல்லாருமே இப்போ ஏஐ யூஸ் பண்ணுறோம், ஒரு பிக்சர் போடுறோம், லேசாக தப்பாக வருது. ஏஐ வந்து கேன் மேக் மிஸ்டேக்ஸ்னு எல்லாத்துலேயுமே கொடுக்குறாங்க. ஸோ சின்ன பிக்சரில் தப்பு வந்தால் ஓகே நம்ம அதை மாற்றிக்கலாம், பட் சர்ஜரி தப்பு வந்தால் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு வந்து சர்ஜிக்கல் அப்ளிகேஷனில் எஸ்பெஷலி பேஷண்ட் இன்வால்வ் அப்போ டைரக்ட் ஏஐ அப்ளிகேஷன் கிடையாது. இப்போ எங்கேயுமே என்ன அது வரைக்கும் ஏஐ என்ன டெவலப் ஆகல இந்த ஸ்டேஜில், இன்னும் வரும் போக வரும், அது இப்போ கிடையாது. Yes sir, any type of deformity in degenerative scoliosis it can be done. So scoliosis வந்து பிறக்கும்போது ஒரு deformity இருக்கும், congenital scoliosis ன்னு சொல்லுவோம். வளர்ற